ஹேடா மிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ஃபார் த லாங் கேப். பிகாஸ் நான் ஏதாவது ரெக்கார்ட் பண்ணலான்னு நினச்சா ஏதாவது என்னை சுற்றி ஆள் இருக்காங்க. சரி, அதை மீறியும் நான் ரெக்கார்ட் பண்ணலான்னு நினச்சா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ரொம்ப நாய்ஸ் பொல்யூஷனாக இருக்குது. ஸோ தட்ஸ் வே ஐ காண்ட் ரெக்கார்ட் த ஒன் ஷாட். அண்ட் தென் பெண்டிங்கில் இருக்க எஃப்எஃப்பும் சீக்கிரமே போட்டுறேன்டா. சரி வாங்க, இன்றைக்கி நம்ம யாரோட ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜங்குக்கோர்து தான். டைட்டில் நான் எதுவும் யோசிக்கலை, ஆனால் ஸ்டோரி தெரியும். சரி வாங்க ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ள போகலாம். இப்போ நீங்கள் தான் சீக்கிரமாகவே இருந்துச்சு அழகாக கிளம்பிட்டுருக்கீங்க. எங்கடி கிளம்பிட்ட வயன்? அதுவாம்மா, மறந்துட்டியா? எனக்கு போர்டு எக்ஸாம் வேறு வரப்போகுது. நான் படிக்க போகிறேன் லாரா வீட்டுக்கு. எங்கே தனியாக போறியா? ஆமாம்மா. இருடி, உன் அண்ணனும் அந்த சைடு தான் போகிறேன்னு சொன்னான். அவனை நான் ட்ராப் பண்ண சொல்கிறேன். ஓகேம்மா. அவன் என்ன பண்ணுறான்? கிளம்பிட்டானா? அவன்லாம் ஆல்ரெடி கிளம்பிட்டு சாப்பிட்ருக்கான். வந்து உட்காந்து சாப்பிடுவா. சரிம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் குடுக்குடுன்னு ஓடி போய் உங்கள் அண்ணா பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்ருக்கீங்க. இப்போ உங்கள் அண்ணா தான் உங்கள் காதுகிட்ட வந்து, ஏ ஒயன், எதுக்குடி இவ்வளோ சீக்கிரம் கிளம்புன? அதுவாடா, படிக்க. உருட்டாத. அவனை பார்க்க தான் நீ இவ்வளோ சீக்கிரம் கிளம்புற. அவன் நீ லேட்டாக போனால் வீட்டை விட்டு போயிடுவான் தானே? தெரியுதுல்ல, மூடி தின்னுட்டே. அண்ணனுக்கு ஏதாவது மரியாதை கொடுக்குறியாடி? இரு. அம்மா, இல்லை 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 இல்லை, அண்ணா அண்ணா மூடி தின்னுடா. இப்போ மட்டும் நீ அம்மா கிட்ட சொன்ன, நீ பண்ணாத எல்லா விஷயத்தையும் நீ பண்ண மாதிரி அம்மா கிட்ட சொல்லிடுவேன். அப்புறம் நீ தான் அடி வாங்கணும். அம்மா நான் சொன்னால் நம்புவாங்கன்னு உனக்கு தெரியும்ல. ராட்சசி, ஏன்டி இப்படி இருக்க? தின்னடா, நான் போகணும், அவன் போயிடுவான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் அங்கே குட்டியாக சின்ன சண்டை போட்டுட்டு அப்படியே சாப்பிட்றீங்க. சாப்பிட்டதுமே உங்களை டே தான் கொண்டு போய் அங்கே விடுறான். இப்போது நீங்கள் அந்த வீட்டு பக்கத்தில் அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு, ஒயன், வீட்டுக்கு போகும்போது எனக்கு கால் பண்ணு சரியா? நான் உன்னை வந்து பிக் பண்ணிக்கிறேன். நீ அவ்வளோ நல்லவெல்லாம் இல்லையே, உனக்கு ஏதோ தேவை இருக்குது. என்ன என்ன சொல்லு. அதெல்லாம் இல்லை, நைட்டு தனியாக போகிறது சேஃப் கிடையாது. மூடிட்டு கால் பண்ணுற வழியை பாரு. சரி சரி, நான் உனக்கு கால் பண்ணுறேன். ஆனால் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? நான் உனக்கு கால் பண்ணது என்னை பிக்கப் பண்ண சங்குக்க அனுப்புறியா ப்ளீஸ்டா? ஒயன், நான் உனக்கு அண்ணா, மாமா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டு காரை எடுத்துகிட்டு போயிட்டான். எருமை மாடு, நான் ஏதாவது சொன்ன செய்கிறானா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பிட்டே லாரா வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு காலிங் பெல் அடிக்கிறீங்க. யாருமே வரல. நீங்கள் அப்படியே அந்த டோரில் சாஞ்சிட்டு அந்த டோரில் வந்துட்டு ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வழியாக பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தான் யாரோ வர மாதிரி இருக்கு. என்னடா இது, திறந்த மேனியாக யாரோ வராங்க, யார் அது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நினைக்கும் போதே கரெக்டாக அந்த டோர் வந்துட்டு அந்த பர்சனால் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணதும் உங்களோட பாடி பேலன்ஸ் மிஸ் ஆகி அப்படியே அவங்க மேலே விழுந்துடுறீங்க. விழுந்ததுமே அவங்க அப்பர் பாடியில் ஒன்றுமே போடாமல் தான் இருப்பாங்க. ஸோ தட்ஸ் வே நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு, என்ன இது, நான் பார்க்குறது கனவா இல்லை நிஜமா? நல்லா தலகாணி மாதிரி இருக்கே. அதுவும் இந்த கை ஃபுல்லாக டேட்டூ, இது அவனை மாதிரியே இருக்கே. நினச்சாலே ஜாலியாக இருக்குது. இது அவனா மட்டும் இருந்தா இந்நேரத்துக்கு நான் எங்கேயாவது ஒரு மூலையில் நின்று அப்படியே ரசித்து பார்த்துட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு நினச்சிட்டே உங்களோட கை ஆட்டோமேட்டிக்காக அவனோட ஜஸ்ட்டுக்கு போயிட்டு பாம் பாம் அப்படின்னு நீங்கள் அமுத்துறீங்க. அமுத்திட்டு அப்படியே மேலே அப்படியே பார்க்குறீங்க அவனோட ஃபேஸை. உங்களுக்கு ஒரே ஷாக். அப்படியே ஷாக்கில் நம்மளாம் ஃப்ரீஸ் ஆகி நிற்போம்ல, அந்த மாதிரி நீங்கள் அவனோட செஸ்ட்டில் கை வச்சுட்டு அவனோட ஃபேஸை பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. கனவு காண்டதெல்லாம் போதும் வயன், கொஞ்சம் தள்ளி நிற்கிறியா? அது அது ஜேகே நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை தள்ளி விட்டுடுறீங்க. அவன் அப்படியே போயிட்டு கீழே விழுந்துடுறான். ஃபஸ்ட்டு நான் அண்ணான்னு கூப்பிடு. அண்ணா எல்லாம் வேண்டாமே, பேசாமல் நான் அவங்கள அஜுசி அப்படின்னு கூப்பிடவா? அங்கிளுக்கு அண்ணா எவ்வளவோ பெட்டர் வயன். எனக்கு ஆல்ரெடி நிறைய அண்ணா இருக்குது. உங்களையும் அண்ணான்னு என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. உனக்கு ஏது எனக்கு தெரியாமல் நிறையா அண்ணா? உனக்கு டே மட்டும்தானே அண்ணா? ஐயோ, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. எனக்கு நிறைய அண்ணா இருக்காங்க. என்னமோ போ. சரி, நீ எதுக்கு இந்நேரத்துக்கு இங்கே வந்திருக்க? நான் படிக்க வந்திருக்கேன். உங்கள் தங்கச்சி எங்க? அது இருக்கட்டும், நீ என்கிட்ட நல்லா பேசியே ரொம்ப வருஷம் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு நீ 8th ஸ்டாண்டர்ட் போகும்போதுலேருந்தே நீ என்கிட்ட பேசுகிறதே விட்டுட்ட. ஐயையோ, அப்போ நான் இன்னைக்கு ரொம்ப பேசிட்டேன் போலையே. ஒருவேளை அவனுக்கு பிடிக்காதோ? ஐ லைக் இட் வயன், நீ இப்படியே இரு சரியா?
ஓ! அப்போ நம்ம ரொம்ப பேசுறது தான் இவனுக்கு புடிச்சிருக்கா? இது தெரிஞ்சிருந்தா முன்னாடியே இவன பேசி பேசியே கரெக்ட் பண்ணியிருப்பனே! ஐய்யய்யோ! இதெல்லாம் கேட்றக்கூடாது. அப்படின்ட்டு நீங்க அவன பார்த்துட்டு, சரி இதெல்லாம் இருக்கட்டும். உங்க தங்கச்சி எங்க? அதுக்கு ஆன்ஸரே பண்ணல நீங்க? அவளா? தூங்கிட்டுருக்கா. ஆ? நானே முழிச்சுட்டேன். அவளுக்கு என்ன தூக்கம்? நீங்க முன்னாடியே எழுப்பியிருக்க வேணாமா? அவள யாராலயும் எழுப்ப முடியாது. அதான் அவ தூங்கிட்டுருக்கா. அதில தான் நான் ஸ்பெஷலிஸ்ட்டே. பார்க்குறீங்களா நான் எப்படி எழுப்புறேன்னு? சரி அதையும் தான் பார்க்குறேனே. யார் வின் பண்ணுறான்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாம் வாங்க. அப்படின்னு 2 பேரும் சேர்ந்துட்டு லாராவோட ரூமுக்கு தான் போறீங்க. அவ பெட்ல வந்துட்டு செம்மையா தூங்கிட்டு இருக்கா. ஜங்குக் போயிட்டு பெட்டோட கார்னர்ல உட்காந்துக்கிறான். ஜங்குக் அப்படியே ப்ரௌடா உட்காந்துட்டு இருக்கான். அவன் ஃபேஸ் பார்க்கணுமே, அவன் தங்கச்சியை யாராலையும் எழுப்ப முடியாது. அவன் தான் அதில வின் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ஸ்மிக் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். நீங்க அப்படியே அவன பார்க்குறீங்க. அவன் சிரிக்கிறான் உங்கள பார்த்து. நீங்க பிளாங்கெட் இருக்கும்ல, அந்த பிளாங்கெட்ல இருக்க த்ரெட்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்துட்டு ஒண்ணு சேர்த்தி லாராவோட நோஸ்குள்ள விடுறீங்க. லாரா வந்துட்டு அத ரப் பண்ணிட்டு தூங்குறா. நெக்ஸ்ட் நீங்க அந்த த்ரெட் எடுத்து லாராவோட காதுக்குள்ள விடுறீங்க. அவ ஏதோ கொசு தான் லைக் அந்த மஸ்கிட்டோலாம் நம்ம காத தாண்டி போச்சுன்னா, அந்த மாரி ஒரு சவுண்ட்லாம் வரும்ல. லைக் அந்த மாதிரி நெனச்சுட்டு அவ அத தட்டி விட்டு தூங்கிட்டுருக்கா. என்னடா இது! என்ன பண்ணாலும் இவ எந்திரிக்க மாட்றா! அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு பூ வச்சுட்டு வந்திருப்பீங்க. அதில இருக்க சேஃப்டி பின்ன கழட்டி லாராவோட லெக்ல வந்து குத்துறீங்க. பட் ஸ்டில் அவ எந்திரிக்கவே இல்ல. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க ஃபோன்ல சாங் போட்டுட்டு நல்லா சவுண்ட வால்யூமை ஏத்திட்டு அவ காதுகிட்ட வைக்கிறீங்க. அவளுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ அவ என்ன பண்றான்னா, திரும்பி படுத்து தூங்கிட்டுருக்கா. ஜங்குக் இத பார்த்து செம்மையா சிரிக்கிறான் விழுந்து விழுந்து. இதோ பாருங்க ஜங்குக், சிரிக்காதீங்க நான் அவள எழுப்புவேன். அதான் நானும் பார்க்குறேனே நீ அவள எழுப்புற லட்சணத்த. எழுப்பு எழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்து சிரிச்சிட்ருக்கான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, லாராவோட கால் இருக்கும்ல, அந்த ஃபீட் கிட்ட போயிட்டு உங்கள் கையை வச்சு லைக் கூஸ் பம்ப்ஸ்லாம் ஆகணும்னா லைக் நம்ம வந்துட்டு இந்த காலில் வந்து தடவி கொடுப்பாங்களே அந்த மாதிரி பண்ணுறீங்க. பட் அவள் உங்களை அப்படியே உதச்சிட்டா. நீங்கள் ஆ எரும மாடு உதைக்குது பாரு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்குக் பெட்டில் உட்காண்ட்ருந்தவன் சடனாக உங்களை உதச்சதுமே கீழே விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். தங்கச்சி இப்படின்னா அண்ணக்கார அப்படி. நான் எப்படி தான் இவங்களை சமாளிக்க போகிறேனோ ஐயோ அப்படின்னு உங்களுக்கு கோவம் வருதா? நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, லாரா போத்திருக்க பிளாங்கெட்டை அப்படியே எடுத்து விட்டுட்டீங்க. அண்ட் தென் ஃபேனே ஆஃப் பண்ணி விட்டுட்டீங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்போ தான் லாரா கிட்ட இருந்து அந்த பேச்சு சவுண்டே வருது. அம்மா ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? ஃபேனை போடுங்கம்மா. உங்களுக்கு வேறு வேலையே இல்லையாம்மா? ஏம்மா இப்படி இருக்கீங்க? நானே கொஞ்ச நேரம் தான் தூங்குறேன் அப்படின்னு அவள் வாட்டுக்கு புலம்பிட்டு மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிட்டா. நீங்கள் டயர்டாகி அப்படியே பெட்டில் உட்காந்துட்டீங்க. இப்போ ஜங்குக் தான் உங்கள் பக்கத்தில் வந்து, நான் தான் சொன்னேன்ல அவளை உன்னால் எழுப்ப முடியாதுன்னு. நான் தான் வின் பண்ணேன்னு ஒத்துக்கோ. அவளை உன்னால் இல்லை யாராலையுமே எழுப்ப முடியாது. இவ என்ன மாடு மாதிரி தூங்குறா? இவ என்ன மாடா இல்லை மனுஷியா? ஏய், என் தங்கச்சியை பற்றி அப்படிலாம் பேசாத. ஐயோ ரொம்ப தான் இவனுக்கு கோவம் வருதே. கேட்கல. ஐயோ மனசில் சொல்கிறேன்னு நினச்சி வெளில சொல்லிட்டேனா? இப்போ சமாளிக்கணுமா? சரி பரவாயில்ல பார்த்துடலாம். ஐயோ அது ரொம்ப கேர் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்ல வந்தேன். அதான் எங்கள் அண்ணனும் தான் இருக்கானே. உங்கள் அண்ணன் எப்படி உன்னை கேர் பண்ணிப்பான்னு எனக்கு தெரியும். ரொம்ப தான் நடிக்காத. இவன்கிட்ட மாட்டிக்கிட்டா லச்சர் கொடுப்பான். அப்படியே பேச்சை மாற்ற வேண்டிதான். எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. இப்போ பாரு அவளை நான் எப்படி எழுப்புறேன்னு அப்படின்ட்டு நீங்கள் லாரா பக்கத்தில் போய் அவள் காது கிட்ட, லாரா டே வேறு ஏதோ பொண்ணை உஷார் பண்ண ட்ரை பண்ணுறாண்டி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சொன்ன அடுத்த நிமிஷமே எதே அப்படின்னு எந்திரிச்சு உட்காரா. கார் ரெண்டும் பப்பரப்பான்னு வச்சுட்டு. இப்போ ஜங்குக் ஷாக்கில், இது எப்படி பண்ண நீனு? அவளை என்ன சொல்லி எழுப்புன? அதெல்லாம் சொல்ல முடியாது, சீக்ரெட். என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு அவன் தலையில் அடிச்சுட்டு அந்த ரூமை விட்டு கிளம்பிட்டான். இப்போ லாரா தான் உங்கள் பக்கத்தில் வந்து, அவ உங்கள் அண்ணன் யாரை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறான்? அதுவா, உன்னை எழுப்ப தாண்டி சும்மா சொன்னேன். உங்கள் அண்ணா வேற என்கிட்ட உன்னை எழுப்பவே முடியாதுன்னு பெட்டு வச்சானா? அதான் மூதேவி என் வாழ்க்கையில் விளையாடுறக்குன்னு எங்கேருந்து தான் வருவீங்கன்னு தெரியாது.
சரி சரி மூடிட்டு போய் போர்டு எக்ஸாம் வேறு வருது, குளிச்சுட்டு வா நம்ம படிக்கலாம். மறந்துட்டியா என்ன? மறக்கல, இரு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவள் எந்திரிச்சு பாத்ரூமே போகிறா. ஒரு வழியாக அப்படியே தான் அன்றைக்கான டேவும் போயிருக்கும். நீங்களும் லாராவும் உட்காந்து நல்லா படிச்சிருப்பீங்க. டே தான் ஃபைனலாக வந்து உங்களை பிக்கப் பண்ணிட்டும் போயிருப்பான். இப்படியே தான் உங்களுக்கு எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் எக்ஸாம்ஸ்லாம் நல்லா பண்ணுறீங்க. பட் அந்த கேப்பில் உங்களால் ஜங்குக்கை பார்க்கவே முடியல. இப்போ நீங்கள் உட்காந்துட்டு எக்ஸாமுக்கு படிச்சிட்ருக்கீங்க. டுமாரோ மார்னிங் யூ ஹாவ் அ எக்ஸாம். ஸோ நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே உங்களுக்கு ஜங்குக்கோட தாட் வருது. அவனை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அவனை பார்க்கணும் போலவே இருக்குது. ஆனால் என்னால் இப்போதைக்கு பார்க்க முடியாது. அந்த நிலாவை பாரு, அந்த நிலாவுக்கு கீழே ஒரு மச்சம், அதுவும் பிறை நிலா. இதை பார்க்கும்போது அவனோட லிப்ஸும் அதுக்கு கீழே இருக்க மோலும் தான் எனக்கு ஞாபகம் வருது. இப்படி எதை பார்த்தாலும் இவனோட ஞாபகம் மட்டும்தான் எனக்கு இருக்குது. என்ன பண்ண போகிறேன் பெருமாளே அப்படின்னு நீங்கள் உங்ககிட்ட சின்ன ஜங்குக்கோட ஃபோட்டோ இருக்கும், அதை எடுத்து வச்சு பார்த்துட்ருக்கீங்க. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. உனக்கு புரியவே புரியாதா? எப்போ தான் உனக்கு என் லவ் புரியும்னு ஒவ்வொரு நாளும் நான் ஏங்காத நாளே கிடையாது. சரி இப்போ நான் படிக்கிறேன், உனக்கு தான் நான் ரொம்ப நல்லா படிக்கணுமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டு நீங்கள் உட்காந்து படிச்சிட்ருக்கீங்க. இப்போ அப்படியே எக்ஸாம்ஸும் முடிஞ்சு உங்களுக்கு லீவ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்கள் தான் டேக்கிட்ட போயிட்டு, அண்ணா என்ன என்ன வேணும்? அது அது வந்து உன் ஃப்ரெண்டை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. அவனை பார்க்கணும் போலவே இருக்குது. ப்ளீஸ் அவனை வீட்டுக்கு வர சொல்கிறியா ப்ளீஸ்? வயன், நான் உனக்கு அண்ணா, நீ என்னை புரோக்கர்னு நினச்சிட்ருக்க போல. அப்படியெல்லாம் நினைப்பேண்ணா டேத்தே. இல்லை அப்போலாம் நான் நினைக்கல. ப்ளீஸ் அவனை வீட்டுக்கு மட்டும் வர சொல்கிறியா? என் தங்கம்ல. தங்கம்லாம் கிடையாது, என்னால் வர சொல்லவும் முடியாது வயன். போ உன் ரூமுக்கு போ. ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூஞ்சி பவுட் பண்ணி வச்சுக்கிறீங்க. அவன் அதை பார்க்குறான். மூஞ்சி அப்படி வச்சு தொலையாத, வர சொல்கிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு கால் பண்ணி வர சொல்கிறான். ஜங்குக்குமே ஒரு ஃபியூ ஹார்ஸ் லேட்டர் வந்துருப்பான் வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்துட்டு, டே 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 எதுக்குடா வர சொன்னேன்? டேய் மச்சான் நல்லா இருக்கியாடா? என்ன நல்லா இருக்கியாவா? டேய் இதை கேட்க தான் கால் பண்ணி வர சொன்னியா? இது நீ ஃபோன்லேயே கேட்டுக்கலாம்ல அறிவு கட்டவனே. ஐயோ இவன் வேற நான் இப்போ எதுக்கு கூப்பிட்டேன்னு கேட்டுட்ருக்கான். அவளை பாரு கூப்பிட சொல்லிட்டு உட்காந்து சைட் அடிச்சிட்ருக்கா. என்னை ட்ரபுளில் மாட்டி விட்டுட்டு இவளுக்கு வாழ்க்கை வேறு கேட்குது. இப்போ நான் என்னென்னு சொல்லி சமாளிக்கிறது? ஆர்த்தே ஏதாவது சொல்லி சமாளி, உன் தங்கச்சி மாட்டிக்கக்கூடாது. ஒரு வேளை மட்டும் அவன் மாட்டினானா நீ கைமாதான்ட்டே ஜங்குக்கு நான் அடிச்சே கொன்றுவான். அவனை பற்றி தான் உனக்கு தெரியுமே. டே தே தேங்க என்னடா ஆச்சு சில மாதிரி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட கை எடுத்துகிட்டு போய் டேவோட ஃபேஸ்க்கு முன்னாடி ஆட்டுறான். அவன் யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்கான். இப்போ ஜங்குக்கு அவனோட ஷோல்டரை பிடிச்சி, தே என்னடா ஆச்சு? அது அது ஜங்குக் என்னாச்சு? எதுக்கு என்ன கூப்பிட்ட? அது ஜங்குக், நம்ம பிஸ்னஸ் வேறு ரொம்ப சக்ஸஸாக போகுது பார்த்தியா? நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 years தான் இருக்கும், அதுக்குள்ளே இவ்வளோ சக்ஸஸ். செம்மல்ல? இது எனக்கே தெரியும். எதுக்கு கூப்பிட்ட? ஐயோ என்னை ட்ரபுளில் மாட்டி விட்டு கொஞ்சம் சைட் அடிச்சிட்ருக்கா. ஐயோ முருகா என்னை காப்பாற்றுங்க. டே அது மச்சான், நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கேம் விளாடுவோம்ல, அதை ரொம்ப மிஸ் பண்ணேன்டா. அதான் கால் பண்ணி கூப்பிட்டேன். சி இதுக்கு தான் கூப்பிட்டியா? அங்கே என்னோடய இம்பார்ட்டண்ட் கிளைண்ட் மீட்டிங்கெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு வந்திருக்கேன். இங்கே பார்த்தா கேம் விளாட்லான்னு கூப்பிட்ற அட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு டேவை பார்த்து மறைச்சிட்ருக்கான் ஜங்குக். சரி சரி காம் டவுன் ஜங்குக், சிவா விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டே கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். இழுத்துட்டு போயிட்டு உங்களை திரும்பி பார்த்து மறைக்கிறான். நீங்கள் பட் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. உங்களோட ஐஸ் ஜங்குக்கை விட்டு ஒரு இன்ச் கூட நகரவே கிடையாது. நீங்கள் வந்ததுலேருந்து அவனை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. A few hours later ஜங்குக்கும் தேவும் ஜாலியாக கேம் விளையாடிட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் தான் ஸ்நாக்ஸு ஜூஸு அப்படின்னு இடையில கொண்டு போய் கொடுக்குற சாக்கில் அப்படியே ஜங்குக்கு சைட் அடிச்சிட்ருக்கீங்க. டேவ் உங்களை பார்த்து முறைக்கிறான். அவனுக்கு உங்களை பார்க்கும்போதெல்லாம் அவனை காப்பாற்ற வரல அப்படின்ற ஒரு கோவம் தான் இருக்குது. ஐயையோ மறைக்கிறானே,
இங்கே நின்னா பார்வையாலே எரிச்சிருவான். அப்படியே அம்மா இருக்க பக்கம் ஓடிடலாம் அப்படின்னு அங்கேருந்து அலேக்கா கிளம்பி கிச்சனுக்கு போயிடுறீங்க. கிச்சனில் நின்னும் ஜங்குக்கு தான் பார்த்துட்ருக்கீங்க. பட் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னெலாம் கேட்கல. இங்கே ஜங்குக் தான், டேய் உண்மையாகவே இதுக்கு தான் கூப்பிட்டியா? ஆமாண்டா, பின்ன வேறு எதுக்கு கூப்பிடுவாங்க? நடிக்காத, உண்மையை சொல்லு. இப்போ நான் என்னத்த சொல்லி இவனை சமாளிப்பேன்? ஐயையோ, விடுடான்னு சொன்னாலும் விட மாட்டானே. இதுக்கெல்லாம் அவ தானே காரணம். அவளை இழுத்து விடுவோம். டேய் என்னடா யோசிக்கிற? எதுக்குடா கூப்பிட்ட? டேய் மயிறு, ஒழுங்கா ஆன்சர் பண்ணு. அது என்ன போயின்னு இழுத்துட்டு இருக்க, என்னாச்சு? ஓ, அயன் லவ் பண்ணுறடா. எது? யார? என்னடா அசால்ட்டாக சொல்கிற? யார் அவன்? டேய் அவன் நல்ல பையன்டா. நல்ல பையன்னா விட்டுருவியா? டேய் அவன் உன் தங்கச்சிடா. புரியுது, ஆனால் அவனெல்லாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. சரி என்கிட்ட சொல்லு, யார் அவன்? இல்லை வேணாம், நானே பார்த்துக்கிறேன்டா. மயிறு சொல்லுடா, யார் அவன்? நானே பார்த்துக்கிற ஜங்குக். என்னால் முடியலைன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன், சரியா? கோவப்படாத. டே இனி என்னால் கேம்லாம் விளையாட முடியாது. எனக்கு மைண்ட் ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சு. உன்னை பார்க்கும்போதெல்லாம் காரி துப்பணும் போல் இருக்குது. அடுத்த டைம் மூஞ்சில் முழிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே எந்திரிச்சு போகிறான். இவன் என்னடா இவ்வளோ கோவப்படுறான்? அண்ணன் நானே கோவப்படலை. சரி ஆள் யாருன்னு தெரிஞ்சால் அதுக்கு மேலே ஆடுவான். ஆள் யாருன்னு சொல்லாமல் விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு டேவும் அங்கே ஜாலியாக கேம் விளையாடிட்டுருக்கான். ஜங்குக்கு அதில் போனவன் தான் அடுத்து உங்கள் வீட்டுக்கே வரல. டேவை எங்கே பார்த்தாலும் அப்படின்னு ஒரு காரி துப்பிட்டு தான் போவான். டேவும் துப்பிட்டானா அப்படின்ட்டு அங்கேருந்து நகர்ந்து போகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு வழியாக ரிசல்ட்டு டேவும் வந்துருச்சு. நீங்கள் ரொம்ப நர்வஸாக உட்காண்ட்ருக்கீங்க. உங்கள் வீட்டில் தான் ஜங்குக்கோட அப்பா அம்மா, லாரா அண்ட் உங்கள் அப்பா அம்மா எல்லாருமே இருப்பாங்க. பட் ஜங்குக்கு அங்கே கிடையாது. டேவும் உங்கள் வீட்டில் தான் இருக்கான். இப்போ லாரா தான், கடவுளே நான் பாஸ் ஆனால் போதும், கருணை கட்டின்னு ஜஸ்ட்டு பாஸ் ஆகுது எல்லாத்துலேயும் ஆக்கினீங்க அப்படின்னு அவள் புலம்பிகிட்ருக்கா. இந்த சைடு நீங்கள் உட்காந்துட்டு, ஐயோ என்ன மார்க் வரப்போகுதுன்னு தெரியல, ஃபெயில் மட்டும் நான் இதுலேயும் ஆகிடக்கூடாது, கடவுளே 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 அப்படின்னு நீங்கள் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிருக்கீங்க, காட்கிட்ட. இப்போ டே வயன் ரொம்ப கவலைப்படாதடி, நீ ஃபெயில் தான் ஆவ. அம்மா இங்கே பாருங்கம்மா, இவனை போடா இரும்பு மாட்டு. டே அமைதியாக இருடா. அதான் அவள் பயப்படுறான்னு தெரியுதுல்ல, வாய் வச்சுட்டு கம்முன்னு இரு. வயன்மா நீ பாஸ் ஆயிடுவ. அல்லாரா ரொம்ப பயப்படாதம்மா, அதெல்லாம் நீங்கள் 2 பேரும் நல்லா தான் எழுதியிருப்பீங்க, பாஸ் ஆயிடுவீங்க, பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அங்கே சொல்லவும் உங்களுக்கு இங்கெல்லாம் ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ ஜங்குக்கோட அம்மா தான் உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு, வயன்மா நீ எப்படி எழுதியிருப்பேன்னு எங்களுக்கு தெரியும், பயப்படாத ஃபஸ்ட்டு. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்புறம் ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்கீங்க. பட் இங்கே லாராக்கு கை கால்லாம் ஷிவர் ஆகுது. அவள் பயந்தே செத்துருவா போல், அந்த மாதிரி இருக்கா. இப்போது அவன் கை கால்லாம் ஷிவர் ஆகிறத பார்த்துட்டு, என்ன இவ இப்படி பயப்படுறா, ஒழுங்காக எழுதுனாலா இல்லையா, சரி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வாட்டர் இருக்கும், எடுத்து அவகிட்ட கொடுக்குறான். லாரா அப்படியே டேவோட கண்ணை பார்க்குறா. லைக் அவளுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, நான் இருக்கேன் லாரா, பார்த்துக்கலாம் விடு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அவளும் அந்த ஷிவரிங் ஹேண்ட்ஸோட அந்த வாட்டரை எடுத்து குடிக்கிறா. குடிச்சிட்டு டேவை தான் பார்க்குறா. டே இப்போது வயனுக்கும் லாராக்கும் நடுவில் தான் உட்காந்துட்ருக்கான். இப்போது வயன், அதாவது நீங்கள் டேவோட கையை இறுக்கி பிடிச்சிக்கிறீங்க. 2 பேருமே கண்ணை மூடிட்டீங்க. ஏன்னா இப்போ ரிசல்ட் வரப்போகுது. டே தான் உங்கள் நம்பரை போட்டு பார்த்துட்ருக்கான். இந்த அப்படியே ஆப்போசிட் பார்த்தா ஜங்குக் அவனோட ஆஃபீஸில் உட்காந்துட்டு செம்ம நர்வஸாக இருக்கான். லைக் அவனோட கால், அவனோட கை எல்லாமே ஆட்டிகிட்டே இருக்கான். நெயில்ஸ்லாம் கடிக்கிறான், அந்தளவுக்கு நர்வஸாக இருக்கான். ஒரு கையில் ஃபோனு அண்ட் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்ருக்கான். கையில் இருக்க ஃபோனில் அவன் தங்கச்சியோட நம்பர் ஃபஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு அப்புறம் கம்ப்யூட்டர்லேயே உங்கள் நம்பர் போடுறான். அப்படியே ஃபியூ மினிட்ஸ் லோட் ஆகும்ல, அந்த மாதிரி லோட் ஆகுது. பட் இங்கே இவனுக்கு ஹார்ட் பீட் டப் டப் டப்புன்னு ஏதோ அவனுக்கே ரிசல்ட் பார்க்குற மாதிரி அங்கே ஃபீல் ஆகுது. கடைசியாக அவங்க மார்க்கும் வந்துடுது. நீங்கள் 2 பேருமே ரொம்ப நல்ல மார்க் தான் எடுத்திருப்பீங்க. இங்கே ஜங்குக்கும் ஹாப்பி அண்ட் தென் உங்கள் வீட்டில் எல்லாருமே ஹாப்பி. நீங்களுமே சொல்லப்போனால் செம்ம ஹாப்பியாக கத்தி இருந்திருப்பீங்க அந்த இடத்துல. A few hours later, ஜங்குக் தான் டேக்கு கால் பண்ணுறான்.
சொல்லுடா ஜங்குக்கு, கால் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. நீ பண்ண வேலைக்கு நான் இப்போயாவது கால் பண்ணுறேன்னு நினச்சி சந்தோஷப்படு நாயே. அதெல்லாம் விடுடா, நான் பார்த்துக்கிறேன். சரி, எதுக்கு கால் பண்ண? அதுவா, அவங்க 2 பேரையும் நான் சொல்ல படிக்க வைக்கலான்னு நினைக்கிறேன். என்ன ஜங்குக், என்ன இது திடீர் முடிவு? நம்ம கூட பார்த்துக்கலாம், அவ்வளோ தூரம்லாம் தனியாக வேண்டாம். புரிஞ்சுக்கோ, அவங்க 2 பேரும் ஃபேஸ் பண்ண வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. நம்ம பேம்பர் பண்ணியே வளர்த்துறக்கூடாது. அப்புறம் அவங்க லைஃப்பை கொஞ்சமாவது என்ஜாய் பண்ணுண்டா. நம்ம கூட இருந்து எப்படா என்ஜாய் பண்ணுவாங்க? மூடிட்டு நான் சொல்கிறத கேளு, போய் ஏதாவது பெஸ்ட் யூனிவர்சிட்டி தேடு, நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே எது பெஸ்ட்டான யூனிவர்சிட்டின்னு உங்களுக்காக தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் ஜங்குக் உங்களோட யூனிவர்சிட்டிக்கு பக்கத்தாலேயே உங்கள் 2 பேருக்காக ஒரு வீடே வாங்கிடுறான். இப்படியே தான் டேஸஸும் போயிருக்கோம். இப்போ நீங்கள் காலேஜ் போகிறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி பொட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணிவிட்டு இப்போ வெளில வந்து நிற்கிறீங்க. உங்கள் அப்பா தான் உங்களை பார்த்துட்டு, வயன்மா சேஃபாக இரு, நல்லா சாப்பிடு, எங்களை விட்டு போகிறத என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, பட் படிக்க தானே போகிற, பார்த்து போயிட்டு வாங்கம்மா, அப்புறம் லாரா பார்த்துரு, சேஃபாக இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா உங்களையும் லாராவே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே உங்கள் அம்மாவும் சரி உங்களையும் லாராவையும் ஹக் பண்ணிக்க, ஜங்குக்கோட பேரண்ட்ஸும் உங்களை வந்து நல்லா ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ தட் அவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இப்போ நீங்கள் 4 பேர் மட்டும்தான் நின்றுட்டுருக்கீங்க. இப்போ லாரா தான் உங்கள் ஷோல்டர் அப்படியே சுரண்டிட்டு, வயனா வயனா என்னடி, அது வந்து இப்போயாச்சும் என் அண்ணா கிட்ட உன் லவ்வை சொல்கிறியா? இப்போ விட்டேனா நீ சொல்கிறக்கான சான்ஸே கிடைக்காதுரி. அண்ணா, வயன் உன்ட்ட ஏதோ பேசணுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து அப்படியே நைஸாக எஸ்கேப் ஆகுறா. அவள் எஸ்கேப் ஆகிறத பார்த்துட்டு, ஜங்குக்கா இரு, நான் காரில் போயிட்டு இவங்க லக்கேஜ் எல்லாம் வச்சிடுறேன், கேப் வர இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடும், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லக்கேஜையும் லாராவோட லக்கேஜையும் எடுத்துகிட்டு போய் கேபில் வச்சிட்ருக்கான். என்ன வயன், என்ன சொல்லணும்? அது அது ஒன்றும் இல்லை, அவள் சும்மா சொல்லிட்டு போகிறா. சரி, என்னவோ, அங்கே போயிட்டு சேஃபாக இருங்க, தென் ஏதாவது ஒன்றுனா எனக்கு கால் பண்ணுங்க, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களை பார்க்குறான். உங்கள் கண்ணெல்லாம் கலங்குது. என்னாச்சு ஓயன், ஏன் அழுகிற? இல்லை, அது வந்து நான் டேவை மிஸ் பண்ணுவேன், அம்மா அப்பா 4 பேரையுமே மிஸ் பண்ணுவேன், அதான் அப்படின்னு நீங்கள் ஜங்கு கிட்ட சொல்லவும் டே அங்கே நின்று அப்படியே உங்களை திரும்பி பார்த்து, எது, நீ என்ன மிஸ் பண்ணுவியா? ஆஹா அப்படின்னு உங்களை பார்த்து கேட்டுட்ருக்கான். இப்போ கார் டிரைவர் வந்துட்டு, மா டைம் ரொம்ப ஆச்சுமா, இப்போ கிளம்புனாதான் 10 மணிக்குள்ளேயாவது அங்கே போய் ரீச் ஆக முடியும், இதுக்கும் மேலேயும் லேட் பண்ணால் ரொம்ப லேட் ஆகிடுமா, அது சேஃப் இல்லை, வரீங்களா போகலாம் அப்படின்னு உங்ககிட்ட கேட்குறாங்க. நீங்களுமே அவர் சொன்னதை கேட்டு போய் காரில் ஏறி உட்காடுறீங்க. லாராவுமே வந்து உட்காந்துட்டா. இப்போ ஜங்குக் நீங்கள் உட்காந்துருக்க சைட் விண்டோ பக்கத்தில் வந்து லாரா கிட்ட, அங்கே போயிட்டு கால் பண்ணு, தென் சேஃபாக இரு, ஓகேவா? ஓகேண்ணா, வயனையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தள்ளி நின்று வரான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க, உங்கள் கண்ணெல்லாம் ரெட்டிஷாக இருக்குது, காருமே மூவ் ஆகுது. இப்போ லாரா தான் அந்த கார் விண்டோக்குள்ளே தலையை விட்டு வெளியில் எட்டி பார்த்து ஜங்குக்கும் டேக்கும் டாட்டா சொல்லிகிட்ருக்கா. பட் நீங்கள் காரோட சைட் மிரரில் ஜங்குக் தெரியுறான், அவனையே பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் கண்ணெல்லாம் அப்படியே கலங்கி தண்ணியெல்லாம் வருது. ஐ எம் கோனா மிஸ் யூ ஜங்குக் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. அப்படியே டைமும் போகுது, நீங்களும் அங்கே போய் ரீச் ஆகிருப்பீங்க. ஃபஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு அந்த இடம் சுத்தமாக செட் ஆகலை, பட் போக போக உங்களுக்கு நல்லாவே செட் ஆகியிருக்கும். இப்படியே ஒரு 6 மாதம் போயிடுது. இப்போ நீங்கள் தான் லாரா லாரா அப்படின்னு கத்திட்ருக்கீங்க. சொல்லுடி, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அது அம்மா அப்பாவெல்லாம் மிஸ் பண்ணுறேன்டி, அப்புறம் அண்ணாவையும் மிஸ் பண்ணுறேன், நானும் என் அண்ணாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அப்படியா, எனக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும், சொல்கிறியா? என்னது? உங்கள் அண்ணா உன்னை எப்படி பார்த்துப்பான்? என் அண்ணா? ஏன் உனக்கு தெரியாதா? நீ தான் பார்த்துருக்கல்ல. நான் தான் உன் அண்ணாவை லவ் பண்ணதுலேருந்து உன் வீட்டுக்கு வரதே அவாய்ட் பண்ணிக்கிட்டேன்லடி. ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்ல. எந்த ஒரு பொண்ணும்
தான் லவ் பண்ணுற பையனை டெய்லியும் பார்க்க மாட்டோமா அப்படின்னு ஏங்குவா. ஆனால் நீ என் அண்ணனை பார்த்தாலே பயந்து பயந்து ஓடுற. ஏன்? அப்படி இல்லை, அவனை பார்க்கக்கூடாதுன்னெலாம் இல்லை, அவனை பார்த்துட்டா பேச முடியாதேன்ற ஒரு ஏக்கத்துலையும், அப்படி நான் பேசிட்டேன்னா உன் அண்ணாக்கு நான் தொல்லையாக இருப்பணுன்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயும் தாண்டி என் லைஃபே போகுது. சரி, இதெல்லாம் விடு. நான் கேட்ட கேள்விக்கு நீ ஆன்சர் பண்ணவே இல்லை. சொல்லலாரா? அதுவா, என் அம்மாவோட லவ்வையும் சரி, என் அப்பாவோட அந்த சேஃபான ஃபீலிங்கையும் சரி, அவன் ஒருத்தங்கிட்ட தான் நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். எல்லாரா, எனக்கு அவனை பார்க்கணும் போலவே இருக்கு. இந்த வீக்கெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாமா? போகலாமே. சரி, நீ டிக்கெட் புக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து எந்திரிச்சு போகிறா. நீங்களுமே அப்படியே ஆர்வமாக 2 பேருக்குமே டிக்கெட்லாம் புக் பண்ணியிருப்பீங்க. இப்போது நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 3 days பிஃபோர் லாரா தான், வயனா சாரிடி, எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஹைவே கூட்டிகிட்டு போகிறாங்களாமா. ஆல்ரெடி நான் மணி பே பண்ணிட்டேன்னு உனக்கு தான் தெரியும்ல. ஸோ என்னால் வீட்டுக்கு வர முடியாது. நீ வீட்டுக்கு போ, நான் ஐவி முடிச்சுட்டு டைரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறேன், ஓகேவா? ஓகேடி, பார்த்து சேஃபாக போ, சரியா? அதான் இன்னும் 2 days இருக்குல்ல, கரெக்டாக நீ வீட்டுக்கு கிளம்பும்போது தான் நானும் கிளம்புவேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. இப்போ அந்த 3 days முடிஞ்சு லாரா வந்துட்டு ஐவி போயிட்டா. இப்போ நீங்கள் தான் தனியாக பஸ் ஏறி உங்களோட ஊருக்கு வந்துட்டுருக்கீங்க. இப்போ ஒரு வழியாக உங்கள் சிட்டியை நீங்கள் ரீச் பண்ணிவிட்டு டேக்கு கால் பண்ணுறீங்க. பட் அவன் கால் எடுக்கலை. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உங்கள் வீட்டுக்கு நடந்து போகிறீங்க. லைக் அங்கே வந்து எந்த டாக்ஸியுமே கிடைக்கல. ஒரு 10 o'clock மேலே இருக்கும். நீங்கள் இப்போ தனியாக தான் நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அப்போ ஒரு டார்க் பிளேஸை நீங்கள் கடந்து போகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கீங்க. அங்கே ஒரு செட் ஆஃப் பாய்ஸ் கேங் இருக்காங்க, ஸ்மோக் பண்ணிவிட்டு அண்ட் தென் ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது அதில் ஒரு பையன், டே அங்கே பாருடா, நச்சுன்னு ஒரு ஃபிகர் வந்திருக்கா. உங்களுக்கு இதை கேட்டதுமே செம்ம பயமாக இருக்குது. ஸோ அகெயின் ஃபோன் எடுத்து டேக்கு கால் பண்ணுறீங்க அந்த பசங்களுக்கு தெரியாமல். பட் டே அகெயின் கால் எடுக்கலை. இப்போ வேறு வழியே இல்லை, திரும்பியும் போக முடியாது, இவங்களை க்ராஸ் பண்ணி தான் போய் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸு, அதாவது நீங்கள் ஸ்கர்ட்ஸ் தான் போட்டிருப்பீங்க, அதை டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக நடக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போது அந்த பையன், ஹே ஒன்னதான் கொஞ்சம் நில்லு அப்படின்னு ஒரு வாய்ஸ். அதை கேட்டதுமே நீங்கள் அப்படியே ஓட ஆரம்பிக்கிறீங்க. தோ பாருடா, ஓடுறா, பிடிங்கடா அவளை அப்படின்னு அவன் கத்துறான். அங்கே இருக்க மற்ற பசங்க எல்லாரும் உங்களை ரவுண்ட் கட்டி நிற்கிறாங்க. இப்போ அந்த பையன் அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். அவனோட நேம் நம்ம வந்து மின்னுன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு மின் உங்களோட கையை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் அப்படியே பேலன்ஸ் மிஸ் ஆகி அவன் பக்கத்தில் போய் நிற்கிறீங்க. அவன் உங்களோட ஹிப்பை அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படின்னு உங்கள் நெக்கை ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். அப்பா கும்முன்னு இருக்க, நீ என்ன ஃப்ரெஷ்ஷா? அண்ணா ப்ளீஸ்ண்ணா விடுங்கண்ணா, வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் கெஞ்சுறீங்க. பட் மின் வந்துட்டு அதெல்லாம் கண்டுக்கல. உங்களோட தைஸில் வந்து கை வைக்கிறான். நீங்கள் வந்து அவனை தள்ளிவிட ட்ரை பண்ணுறீங்க. பட் அவன் உங்களோட கையை அப்படியே முறுக்கி பின்னாடி வச்சு அப்படியே தரன்னு வால்கிட்ட இழுத்துட்டு போகிறான். அப்படியே உங்களை அந்த வால்கிட்ட தள்ளி பின் பண்ணி நிற்கிறான். நீங்கள் இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரே எட்டி உதச்சிட்டு அங்கேருந்து ஓடலான்னு ட்ரை பண்ணுறீங்க. பட் அங்கே இருக்க பசங்க டக்குன்னு வந்து உங்கள் ஹேரை கிராப் பண்ணுறாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் விடுங்கண்ணா, வலிக்குதுண்ணா. நீ எங்கள் அண்ணன் அடிக்கும்போது அது எனக்கு வலிக்காதா? அண்ணா தெரியாமல் பண்ணிட்டேண்ணா, ப்ளீஸ்ண்ணா. நீங்கள் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க. அப்போது ஒரு இடத்துல மட்டும் நிறையா இரும்பு கம்பியெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அவனை தள்ளி விட்டுட்டு அங்கே தான் குடுன்னு ஓடுறீங்க. போயிட்டு அந்த ராட் மாதிரி இருக்கிறத எடுத்துகிட்டு உங்கள் இப்போ முடிய பிடிச்சவனை டக்குன்னு அடிக்கிறீங்க. மயிறு கீழே போடாத, விடுங்கன்னு சொன்னலண்ணா, விடுங்க நான் போகணும் எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு நீங்கள் இவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து வேற ஒரு பையன் அதே ராடு எடுத்து உங்கள் காலிலே போடுறான். அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கீழே விழுந்துட்டீங்க. இப்போ விழுந்ததுமே ஒரு பையன் அவங்களோட ஹேரை கிராப் பண்ணி அப்படியே இழுக்கிறான். அண்ணா ப்ளீஸ் நான் விடுங்க, என்னால் முடியலண்ணா.
இப்போ மிந்தா அவங்க பக்கத்தில் வரான். அப்படியே உங்களோட ஹேரை அந்த பையன்கிட்ட இருந்து வாங்கி இவன் அப்படியே டைட்டாக பிடிக்கிறான். அண்ணா அண்ணா ப்ளீஸ் நான் விடுங்க அண்ணா அப்படின்னு நீங்கள் கெஞ்சுறீங்க. பட் அவன் உங்களை சப்புன்னு அடிக்கிறான். அவன் அடித்ததில் உங்களோட லிப்ஸில் இருந்து பிளட் வந்துட்டு ப்ளீட் ஆகுது. நான் தான் ஃபஸ்ட்டுன்னு நினச்சி சந்தோஷப்படு. என் கூட இருக்க எத்தனை பொண்ணுங்க ஆசைப்படுவாங்க தெரியுமா? ஏன் அப்புறம் ஏன் மாமாவை பார்த்து ஓடுற? வெக்கமாக இருக்கா என்ன? பாரேன் என் பாடியை பாரேன் அப்படின்னு உங்கள் சின்ன அப்படியே தூக்குறான். நீங்கள் பார்க்க மாட்டீங்க. பாருன்னு சொன்னேன் அப்படின்னு உங்கள் கையை எடுத்துகிட்டு போய் இந்த டைம் அவன் பாடியில் வைக்கிறான். பட் உங்களுக்கு இதில் சுத்தமாக விருப்பம் இல்லை. எது உன் கூட தான் ஃபஸ்ட் டைமா? நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்க விட மாட்டேன். நீ நல்லா கனவு காணு. அப்புறம் யாரும் மாமா? நீ எனக்கு மாமாவா? சி அப்படின்றீங்க. இப்போ அவன் உங்கள் சீக்ஸை பிடிச்சி ஸ்குவீஸ் பண்ணிட்டு, திமிரடி உனக்கு. இவ்வளோ பேருக்கு நடுவில் இருந்தோம் உனக்கு அந்த திமிரு குறையில பார்த்தியா? இதே உன் இடத்துல வேற யாராவது இருந்தால் இந்நேரத்துக்கு கெஞ்சுவாளுங்க. பட் இருந்தாலும் ஐ லைக் இட் அப்படின்னு அவங்க கிட்ட வரான். நீங்கள் அவனை தள்ளி விட்டுட்டு அகைன் எந்திரிச்சு ஓட ட்ரை பண்ணுறீங்க. பட் அவனே எந்திரிச்சு வந்து உங்களை அப்படியே பிடிச்சி இழுக்கிறான். இழுத்து அந்த ஸ்பீடில் நீங்கள் ஷர்ட் போட்டிருப்பீங்க அது அப்படியே கிழியுது. இப்போ அவன் உங்கள் நெக்கை பிடிக்கிறான். விடுங்க விடுங்க மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை ஜஸ்ட்டை பிடிச்சி அடிச்சுட்டே இருக்கீங்க. பட் அவன் அதெல்லாம் வலிக்காத மாதிரி நின்றுட்டுருக்கான். இப்போ அவன் அப்படியே உங்களை கீழே தள்ளி விடுறான். நீங்கள் போய் டப்புன்னு அந்த ரோட்லேயே விழுகிறீங்க. சுற்றி முற்றி பார்க்குறீங்க. ஒரு ஸ்ட்ரீட் லைட் கூட கிடையாது அந்த இடத்துல. யாருமே ஹெல்ப்புன்னு நீங்கள் கத்துனா கூட வரமாட்டாங்க போல். நீங்கள் அப்படியே கையை வச்சு தேய்ச்சி பின்னாடி நடந்து போயிட்டுருக்கீங்க. ஆல்ரெடி காலில் அடிச்சிருப்பான் பார்த்தீங்களா? அது இப்போ ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது உங்களுக்கு. இப்போது மின் வந்துட்டு பக்கத்தில் இருக்க ராட் எடுத்து அப்படியே தரையில் தேய்ச்சிட்டே நடந்து வரான் அவங்க பக்கத்தில். நீங்கள் அப்படியே பொறுமையாக கையை பின்னாடி வச்சு தள்ளி போகிறீங்க. பட் அவன் ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்களை அடி. ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு நீங்கள் கெஞ்சுறீங்க அவன்கிட்ட. நீ கெஞ்சுறது கூட எனக்கு அப்படியே போதை ஏறுதுரி. அப்படியே ஓடின பார்த்தியா? முன்னாடியும் நல்லா தான் இருக்குது, பின்னாடியும் நல்லா தாண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டில் அப்படியே உட்காடுறான். நீங்கள் அப்படியே பயப்படுறீங்க. ப்ளீஸ் யாராவது காப்பாற்றுங்க, ப்ளீஸ் முடியலனால அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. மின் உங்களை சப்புன்னு அகைன் அடிக்கிறான். இந்த டைம் அவனோட ஃபிங்கர்லாம் உங்களோட சீக்ஸில் அப்படியே பதிஞ்சிருச்சு. நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க நல்லாவுமே தரையில் படுத்த மாதிரி. உங்களால் எழுந்துக்க கூட முடியல, சக்தியும் இல்லை. அப்போ கரெக்டாக யாரோ அந்த இடத்துல வர மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. உங்கள் ஹார்ட் பீட்லாம் செம்மையாக ரைஸ் ஆகுது. இவனுங்களும் அந்த பிளேஸை தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போ அப்படியே ஒரு பர்சன் அவங்க உள்ளே வராங்க. இப்போ அவங்க உள்ளே வர்றதுக்கும் இந்த பக்கம் இருக்க ஒரு பாய் உங்களோட ஹேரை பிடிச்சி அப்படி நிமித்துறதுக்கும் கரெக்டாக இருக்குது. உங்கள் ஃபேஸை பார்த்ததும் வயன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓடி வரான். இந்த பசங்களும் போயிட்டு அந்த பர்சனை அடிக்கிறாங்க. பட் அவங்களால அவனை சமாளிக்க முடியல. அவன் அப்படியே அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக எல்லாரையும் அடித்து தள்ளுறான். ஸோ அவனை பார்த்துட்டு எல்லோரும் பயந்து ஓடுறாங்க. இப்போ அந்த பையன்தான் கடன்னு உங்கள் பக்கத்தில் ஓடி வந்துட்டு, வயன் என்னடி ஆச்சு? எதுக்கடி மூஞ்சிலெல்லாம் இப்படி இருக்குது? என்னடி ஆச்சு? என்ன வந்துட்டு வயன் எந்திரடி அப்படின்ட்டு ரொம்ப அழுகிறான். அவங்களுக்கு இப்போ கான்ஷியஸே இல்லை. ஸோ நீங்கள் ப்ளீஸ் அண்ணா விட்டுருங்க அண்ணா, நல்லா முடியாதுண்ணா, ப்ளீஸ்ண்ணா அப்படின்ட்டு கெஞ்சுறீங்க. ஒயன் நான் தாண்டி ஜங்குக்கு வந்திருக்கேன். இப்போ பாருடி, கண்ணை திறந்து பாருடி, ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அடிக்கிறான். நீங்கள் அப்படியே லைட்டாக முழிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா அது உண்மையாலுமே ஜங்குக்கு தான். நீங்கள் அவனோட ஜஸ்ட்டை ஏன் லேட்டாக வந்த, எதுக்கு லேட்டாக வந்த அப்படின்ட்டு நீங்கள் அழுகிறீங்க. அவன் அப்படியே உங்களோட 2 சீக்ஸையும் அப்படியே கப் பண்ணி அவனோட ஃபேஸ் கிட்ட, அதாவது அவனோட ஃபோர் ஹெட் அட்டாச் பண்ணிவிட்டு
சாரி ஒயன், சாரி டே, சாரி ஒயன் அப்படின்னு சாரி மட்டும் கேட்டுகிட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே பர்ஸ்ட் அவுட் ஆகி அழ ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜங்குக்கால் அதை பார்க்கவே முடியல. உங்களை அவன் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். உங்களோட ஹேரை அப்படியே கோதி விட்டுட்டு, நான் இருக்கேன்டி, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் அவனையே அறியாமல் அவன் உங்களை வந்து இப்போ தான் இப்படி ஹக் பண்ணுறது. அவன் ஹக் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அவனால் அதை தாங்கிக்கவே முடியல. உங்கள் ஃபேஸை வந்து கப் பண்ணி நான் இருக்கேன் வயன் அப்படின்னு அவனே அறியாமல் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே ஜங்குக் உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான். உடம்பு ஃபுல்லாக காயம், உங்களோட கால், உங்களோட ஃபேஸ்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு இதில். அப்படியே உங்களோட ஷர்ட் பார்க்குறான். அது பின்னாடி அப்படியே கிழிஞ்சிருக்கு. அதில் நீங்கள் போட்டிருக்க ராவும் நல்லா விசிபிளாகவே தெரியுது. ஸோ ஜங்குக் இதை பார்த்ததுமே அவன் ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருப்பான். அதை அப்படியே கழட்டுறான். கழட்டி உங்களுக்கு அப்படியே மேலே போட்டு விட்றான். நீங்கள் அதை போட்டதுமே அப்படியே மயங்கி அவன் கையிலே விழுந்துடுறீங்க. ஒயன் ஒயன் என்னடி ஆச்சு? ஒயன் 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 என்னடி ஆச்சு? என் மேலே தான் தப்பு, என் மேலே தான் தப்பு, எல்லாமே என் மேலே தான் தப்பு. ஒயன் ஒயன் எந்திரடி, எந்திரடி அப்படின்னு உட்காந்து அழுகிறான். அப்படியே அவங்கள பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போய் அவனோட காரில் வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு தான் விடுறான். இப்போது ஜங்குக் உங்களை அங்கே அட்மிட் பண்ணதும் டாக்டர்ஸ் எல்லாமே வந்து உங்களை தான் செக் பண்ணுறாங்க. இங்கே ஜங்குக் ஒரு இடத்துல நிற்கவே இல்லை. அவனுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. இப்போது அங்கே ஒரு நர்ஸ் போகிறாங்க. அவங்கள பிடிச்சிட்டு வயனுக்கு வயனுக்கு என்னாச்சு, அவள் எப்படி இருக்கா? சார் 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 பதட்டப்படாதீங்க. அந்த பக்கம்தான் ஒரு பொண்ணுக்கு இப்போ டெலிவரி ஆகுது. அவங்க ஹஸ்பண்டோட நீங்கள் என்னென்னா இங்கே மோசமாக பயந்துட்டுருக்கீங்க. நீங்கள் யார், இவங்க புருஷனா? இப்போ ஜங்குக் தான் அவனையே அறியாமல், ஆமாம், அவள் எப்படி இருக்கான்னு சொல்லுங்கள் சார், கொஞ்ச நேரம் உட்காருங்க, டாக்டரே வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த நர்ஸும் போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து டாக்டர் வந்து வெளில வராங்க. அகெயின் ஜங்குக் அப்படியே அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு, வயன் எப்படி இருக்கா? நீங்கள் யாருங்க? நான் 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 அவளோட ஹஸ்பண்ட். அப்படிங்களா? அவங்களுக்கு கால் வந்து உடஞ்சிருச்சு, ரொம்ப டேக் கேர் பண்ணி தான் பார்த்துக்கணும். நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிடுறோம். நீங்கள் வந்து பில் பே பண்ணிடுங்க. அப்புறம் அவங்க ரொம்ப டயர்டாக இருக்காங்க, ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஸோ நாங்கள் அவங்களுக்கு ட்ரிப்ஸ் ஏற்றி விட்டுருக்கோம். நான் 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 போய் பார்க்கலாமா? பாருங்கள், அதுக்கு முன்னாடி பில் பே பண்ணிடுங்க. நாங்கள் அவங்களுக்கு ஆப்ரேஷன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். தேங்க்யூ டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்கள ஓடி வந்து பார்க்குறான். நீங்கள் வந்துட்டு மயங்கி இருக்கீங்க. அவங்கள அப்படியே பார்த்துட்டு அழுகிறான் உட்காந்து. நீங்கள் இந்த சத்தம் கேட்டு அப்படியே பொறுமையாக கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு 4-5 ஹார்ஸ்க்கு மேலே நீங்கள் மயக்கத்தில் தான் இருந்திருப்பீங்க. இப்போ தான் அப்படியே திறந்து பார்க்குறீங்க. பார்த்ததுமே ஜங்குக் உங்களோட கையை பிடிச்சி அழுதுட்ருக்கான். உங்களோட ட்ரிப்ஸ் ஏற்றுற கையை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஜங்குக்கோட சீக்ஸ்லேயே வைக்கிறீங்க. அவன் அப்படியே உங்களை பார்க்குறான். அவன் கண்ணெல்லாம் ரொம்ப ரெட்டிஷாக இருக்குது. நீங்கள் தான், பயப்படாத ஜங்குக், நான் இருக்கேன், பார்த்துக்கலாம். அப்புறம் அம்மா அப்பா கிட்டெல்லாம் சொல்லாத ஜங்குக், பயந்துருவாங்க. நீ ஏன் ஹேண்டில் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துடுறீங்க. இப்போ ஜங்குக் தான் உங்களோட சீக்ஸ் அப்படியே பிடிச்சி ரப் பண்ணிவிட்டு அப்படின்னு உங்களோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு, சரி நானே பார்த்துக்கிறேன், லூனா எங்கே? அது அவள் வரல ஜங்குக், நான் மட்டும்தான் வந்தேன். நீ ஏன் டேக்கு கால் பண்ணலை? இல்லை ஜங்குக், என்னால் பேச முடியல. நான் கால் பண்ணேன் ஜங்குக், அண்ணா எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக படுத்துக்கிறீங்க. அடுத்து ஜங்குக் எதுவும் உங்ககிட்ட கொஸ்டின் பண்ணலை. பிகாஸ் அவனுக்கு புரியுது உங்களால் சுத்தமாக முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ஃபியூ ஹார்ஸ் போக நீங்கள் நல்லா படுத்து தூங்கிட்டீங்க. ஆஃப்டர் தட் ஜங்குக் தான் போய் பில்லெல்லாம் பே பண்ணிவிட்டு அவன் ஒருத்தனே ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிட்ருக்கான். யாருக்குமே தெரியாது உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக அந்த டாக்டர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு காலெல்லாம் ரெடி பண்ணி கட்டெல்லாம் போட்டு விடுறாங்க. இப்போ அங்கங்கே அடிபட்டிருக்கோம்ல, அங்கெல்லாம் வந்துட்டு ஸ்டிஞ்சர் வச்சு கட்டு போட்டு விடுறாங்க. இப்போ ஜங்குக் தான் வந்துட்டு உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இப்போ கரெக்டாக மணி வந்து ஒரு 10 இருக்கும். அந்த ரோடை நீங்கள் கிராஸ் பண்ணி தான் போகணும். இப்போ உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் வந்து ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிக்கிறீங்க.
அவன் வந்துட்டு கீரில் தான் வச்சுருப்பான் அவனோட ஹேண்ட்ஸை. அவனுக்கு புரியுது நீங்கள் வந்து ரொம்ப பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இருக்கேன் அவன், பயப்படாத அப்படின்னு அவன் சொல்கிறான். நீங்கள் அப்படியே அவனே தான் பார்த்துட்டு வரீங்க. அந்த ரோடெல்லாம் க்ராஸ் பண்ணி இப்போ ரொம்ப நேரம் கழித்து தான் உங்கள் வீட்டுக்கே போய் சேர்ந்துருப்பீங்க. இப்போ ஜங்குக் தான் உங்களை அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அப்படியே உள்ளே போகிறான். இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு, என்னப்பா ஆச்சு வயனுக்கு, வயன் என்னாச்சுமா அப்படின்னு ரொம்ப பதட்டமாக வராங்க. இப்போ ஜங்குக் தான், இல்லை ஆண்டி, வர வழியில் கீழே விழுந்துட்டா. கீழே விழுந்ததும் கால் கொஞ்சம் இதாகிடுச்சு, அதான் போய் ஹாஸ்பிட்டலில் கட்டு போட்டு கூட்டிகிட்டு வரேன். அப்படியாப்பா, வேறு ஒன்றும் இல்லைல்லம்மா வயன் அப்படின்னு உங்களை ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. இல்லைம்மா என்னால் முடியல, ஜங்குக் ரூமுக்கு கூட்டிகிட்டு போ. அம்மா நான் ரூமுக்கு போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி சரி பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் உங்களை வந்துட்டு ரூமில் போய் படுக்க வச்சுட்டு பெட்ஷீட்லாம் போற்றி விடுறான். இப்போ ஜங்குக் அங்கேருந்து மூவ் ஆகும்போது நீங்கள் அப்படியே அவனோட கையை பிடிக்கிறீங்க. அவன் அப்படியே உங்களை திரும்பி பார்க்குறான். நீங்கள் ஒன்றுமே சொல்லலை. அவனே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே கையெடுத்துட்டு நீங்கள் திரும்பி படுத்துடுறீங்க. அவனுமே கீழே இறங்கி வரான். இப்போ உங்கள் அம்மா தான், என்னப்பா ஆச்சு, அவள் நல்லா தானே இருக்கா, நீ சொன்னது தானே ரீசனு. ஆமாம் ஆண்டி, நல்லா தான் இருக்கா, அவளுக்கு ஒன்றும் ஆகலை. நான் சரி போயிட்டு வரேன், நீங்கள் அவளை பார்த்துக்குங்க, நான் மார்னிங் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். இப்போ ஒரு 12 o'clock கழிச்சு டே வரான். டே வரும்போது அவங்க அம்மாவும் முழிச்சிட்டு தான் இருக்காங்க. வாப்பா டே, 3 நாள் ஆச்சு உன்னை பார்த்து, ஏன்டா கால் பண்ணால் எடுக்கவே இல்லை. அம்மா நான் போனதும் எனக்கு மீட்டிங் இருந்துச்சா, எனக்கு தெரியல, அது வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு சார்ஜர் தேடினம்மா, நான் சார்ஜர் எடுத்துகிட்டு போகவே இல்லை, வீட்டில் தான் கிடக்கு போல். சரி அதை விடு, உன் தங்கச்சி வந்திருக்காடா. எது, அவள் வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன எதுன்னு கேட்காமலே ஸ்டெப்ஸ் ஏறி இப்படியே உங்கள் ரூமுக்கு வரான். நீங்கள் வந்து ஃபுல்லாக பிளாங்கெட்ஸ் வச்சு கவர் பண்ணி தூங்கிட்டுருக்கீங்க. லைக் இப்போ உங்கள் ஃபோர்ஹெட்டு உங்கள் கண்ணு மட்டும்தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாத மாதிரி. இப்போ டே வந்ததும் உங்களோட ஹேரை அப்படியே கோதி விட்டுட்டு, ரொம்ப மிஸ் பண்ணேன்டி, உன் கூட சண்டை போடுறதுலேருந்து ஒன்று இரிட்டேட் பண்ணுறது வரைக்கும். எப்படியும் நாளைக்கு பார்ப்பேன் என் ஆட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபோர்ஹெட்லேயே நல்லா தூங்கு, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு உங்கள் ரூம் அப்படியே ஜென்டிலாக மூடிட்டு அவன் கீழே இறங்கி வரான். நெக்ஸ்ட் டே வந்து சீக்கிரம் எழுந்திரிச்சு உங்களை பார்க்கலான்னு வரான். பட் உங்களோட ரூம் பூட்டி இருக்கு, உள்ளே நீங்கள் அழுகிற சத்தம் மட்டும் கேட்குது. இப்போ அவன், வயன் வயன் என்னாச்சுமா, ஏன் அழுகிற வயன் அப்படின்னு கதவை தட்டுறான். நீங்கள் திறக்கவே இல்லை. இப்போ கரெக்டாக அங்கே ஜங்குக்கு வரான். என்ன இவன் இந்நேரத்துக்கு வரான் அப்படின்னு ஜங்குக்கை பார்த்துட்டு டே கீழே இறங்கி வரான். இப்போ உங்கள் அம்மா தான், அவனுக்கு காலில் அடிபட்டிருக்குன்னு வந்தியாப்பா அப்படின்னு கேட்கவும், எது என்னம்மா சொல்கிறீங்க, அவளுக்கு காலில் அடிபட்டிருக்கா. ஆமாண்டா, அவளுக்கு காலில் அடிபட்டிருக்கு, நேற்று வரும்போதே ரொம்ப ஒரு மாதிரி தான் வந்தா அப்படின்றத கேட்டதுமே அவன் என்ன ஏதுன்னு விசாரிக்காம அப்படியே ஜங்குக்கோட ஷர்ட்டை பிடிச்சி, என்ன பண்ண என் தங்கச்சியை, டேய் நான் ஒன்றும், நேற்று உன் கூட தான் வந்திருக்கா, காலில் அடிபட்டிருக்குன்னு அம்மா சொல்கிறாங்க, அவளை தள்ளி விட்டியா, என்னடா பண்ண அவளை அப்படின்னு சொல்லிட்டு சப்புன்னு ஒரு அடி ஜங்குக்கு விழுகுது. ஜங்குக்கு நேற்று நடந்ததெல்லாம் நினச்சி கண்ணெல்லாம் கலங்குது. தெரியுது ஜங்குக், நீ அழுகும்போதே தெரியுது, என்னடா பண்ண, இப்போ நல்லவ மாதிரி நடிக்கிற, என்னடா பண்ண என் தங்கச்சியை அப்படின்னு அவன் கத்துறான். இப்போ இந்த சவுண்ட் கேட்டு நீங்கள் ரூம்லேருந்து வெளில வரீங்க. டே அப்படியே உங்களை பார்க்குறான் மேலேருந்து கீழே வரைக்கும். உங்களால் நடக்கவே முடியல, ஒரே ஒரு காலை பேலன்ஸ் பண்ணி மட்டும்தான் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருப்பீங்க. இப்போ அவங்கள பார்த்ததும் உனக்கு செம்ம கோவம் வருது. என்னடா பண்ண என் தங்கச்சியை, இப்படி இருக்கா, இந்த அளவுக்கு நீ கஷ்டப்படுத்துறதுக்கு அவள் என்னடா பண்ணா, என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து ஜங்குக்கோட காலரை பிடிச்சி அப்படியே குலுக்குறான். சொல்லு, வாய் திறந்து சொல்லு, உனக்கே தெரியும்ல, அவளோட உனக்கு நல்லா தெரியும் ஜங்குக், அவளை எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு. நாங்கள் 2 பேரும் டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி தான், நான் ஒத்துக்கிறேன். 2 பேரும் ஒருத்தவங்க அடிச்சுப்போம், அதே மாதிரி 2 பேரும் இரிட்டேட் பண்ணிப்போம் மாற்றி மாற்றி. ஆனால் அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல. என்னடா பண்ண, அவளுக்கு இப்படி ஆகுற அளவுக்கு நீ என்ன பண்ண, அவளை தள்ளி விட்டாலும் இந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, என்னடா பண்ண என் தங்கச்சியை அப்படின்னு அவன் கத்திட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே பொறுமையாக ஸ்டெப் இறங்கலான்னு வர்றீங்க, பட் உங்களால் முடியல. இப்போ அதை பார்த்த ஜங்குக் டக்குன்னு டேவை தள்ளி விட்டுட்டு குடுகுடுன்னு மேலே வந்து அப்படியே உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு வந்து இங்கே சோஃபாவில் உட்கார வைக்கிறான். வயனா
எப்படி இருக்கு? ஓகேவா? அழுதையா? ரொம்ப பெயினாக இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களோட சீக்ஸில் கை வச்சு நீங்கள் அழுததை அப்படியே பார்த்துட்ருக்கான். "உனக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். காலையில் நீ சாப்பிட்ணும்ல டேப்லெட்ஸ் எல்லாம். ஸோ அதனால இந்தா இதை சாப்பிடு." அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹேரை நல்லா கோதி விடுறான். நீங்கள் பொறுமையாக அதை வாங்கி சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு ஜங்குக்கு வந்து நீங்கள் சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணி உங்களுக்கு டேப்லெட் கொடுத்துருப்பான். நீங்கள் அதையுமே வாங்கி போடுறீங்க. இப்போ ஜங்குக் தான் டேவோட கையை வேக வேகமாக பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். இப்போது ஜங்குக் சொல்ல ஆரம்பிக்கிறான். "நேற்று நான் ஆஃபீஸில் தான் இருந்தேன். நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது என் ஹார்ட் மட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பீட் ஆகிட்டே இருந்துச்சு. எனக்கு என்னன்னே தெரில. ஒர்க் பண்ணுற மைண்ட் செட்டும் கிடையாது. ஸோ நான் கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரும்போது தான் எனக்கு ஒரு அழுகுரல் கேட்டுச்சு. அதை கேட்டதும் என்னால் அந்த இடத்த விட்டு நகரவே முடியல. நான் காரை நிப்பாட்டிட்டு ரொம்ப பதட்டத்தோடு போனேன்டா. எனக்கு எப்போல இருந்துச்சு தெரியுமா? நான் போகும்போதே என் ஹார்ட்லாம் நின்றுக்கும் போல். நான் போகிறேன். அப்படியே அங்கே இருக்க பசங்கள்லாம் பையனோட முடியை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்போ தான் நான் அவளோட ஃபேஸை பார்த்தேன். பார்த்ததும் அங்கேயே நான் உடஞ்சி செத்துட்டேன்னு சொல்லலாம். டேய், நீ எல்லாம் ஒரு அண்ணனாடா. அவன் உனக்கு கால் பண்ணியிருக்கா, நீ எடுக்கவே இல்லை. என்ன மயிரை பிடுங்கிட்டு இருந்த? எல்லாம் என் தப்பு தான், என் தப்பு தான், என் தப்பு தான். நீ என்னை அடித்தது கூட எனக்கு பரவாயில்லடா. நல்லா அண்ணான்னு சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அழுகிறான். இப்போ டேக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போ தான் அவனுக்கு ஓரளவுக்கு புரியுது உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. வயன் யார்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொல்லியிருக்கா. ஸோ அம்மா அப்பாட்ட சொல்லாத, பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேவை பார்க்குறான். டே அவ்வளோதான் இப்போ உடஞ்சி போய் நிற்கிறான். ஜங்குக்குமே டேவை ஹக் பண்ணிவிட்டு, ஆனால் இந்த விஷயத்தினால நான் உன்னை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். டே, நீ வருத்தப்படாத. நீ அங்கே வராமல் இருந்ததுக்கும் ஒரு ரீசன் இருக்கு போல். என்னடா சொல்கிற? என்ன சொல்கிற? என் வாழ்க்கையில் எந்த ஆசையுமே இல்லை. ஆனால் நான் இப்போ ஒரு விஷயத்துக்கு பேராசைப்படுறேன்னா அது அவளாக தாண்டா இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, அவளுக்கு தான் ஒரு லவ்வர் இருக்காங்களே. நேற்று கூட எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு? அவன் என் கையை பிடிச்சாடா. அவள் கூடவே இருக்கணுன்றது தவிர எனக்கு அந்த இடத்துல வேறு எதுவுமே நினச்சி பார்க்க முடியல. அப்படியே அவளை ஹக் பண்ணிவிட்டு அவள் கூடயே படுத்துக்கணும்னு தோணுச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, வந்துட்டேன், வெளில வந்துட்டேன். டே ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு அவள் லவ் பண்ணுற அந்த பையன் யாருன்னு காட்டுறியாடா? எதுக்கு? அந்த பையனை துரத்தி அடிக்கவா? சி, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்டா. ப்ளீஸ்டா, எனக்கு காட்டேன், பார்க்கணும். நீ பண்ணல, நீ அவள் கால் எடுக்கலல்ல, அதுக்கு இதான் பனிஷ்மெண்ட். நீ எனக்கு அவனை காட்டியே ஆகணும் அப்படின்னு அவன் கேட்குறான். சரி வா காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்க கைப்பிடிச்சி இழுத்துட்டு போகிறான்ட்டு. இப்போ அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி உங்கள் ரூமுக்கு தான் போகிறான். டே, வீட்டுக்கெலாம் வந்திருக்கானாடா அவன்? நிறைய டைம் வந்திருக்கானே. என்ன சொல்கிற? 2 பேரும் டபுள் சைடாக பண்ணுறாங்களா? சேச்சி அப்படிலாம் இல்லை. அப்பாடா, அப்புறம் எதுக்குடா ஒயனோட ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க? டே ஜங்குக்கு, கொஞ்சம் வாய் மூடு. உன் பொசசிவ் எனக்கு நல்லாவே தெரியுது. அமைதியாக ஈரன். பட் இருந்தாலும் ஜங்குக் தான். டே, அவன் ரொம்ப அழகாக இருப்பானோ? ஆமாம் ஆமாம், ஒத்துக்க மனசு இல்லைனாலும் அதுதான் உண்மை. எது உண்மையாமா? அப்படியே டே போயிட்டு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி ஜங்குக்கை நிற்க வைக்கிறான். ஏன்டா, அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் டோர் திறந்தால் தான் அவன் ஃபோட்டோ இருக்குமா என்ன? டே, உன் கண்ணு முன்னாடி தான் இருக்கான், மூடிட்டு பாரு அப்படின்றதும் இவன் ஜங்குக்கு வந்து எங்கெங்கோ தேடிட்டுருக்கான். டேய், ஒழுங்காக பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படியே நகர்ந்து போகிறான். இப்போ தான் அவன் அந்த கண்ணாடியை நோட் பண்ணுறான். எது? நான் தான் ஒயன் லவ் பண்ணுற அந்த பையனா? ஆமாண்டா மரமண்டை. டே டே எதுவும் விளையாடல. உண்மையா நான் தானா? நீ தான்டா. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். இங்கே ஜங்குக் செம்ம ஹாப்பி. இப்படியே தான் கொஞ்சம் டேஸும் போகுது. நீங்கள் யார்கிட்டையும் மோஸ்ட்டாக இப்போலாம் பேசுகிறதே கிடையாது. ஜங்குக் கிட்ட கூட இப்போ ஜங்குக்கும் டேவும் தான் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. டே 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 என்னடா? டே டே என்னடாம்மா இது? அது நான் உன் தங்கச்சியை பார்க்கணும், பார்த்து பேசணும்னா பேசி தொலை. இல்லைடா, அவள் என்கிட்ட பேச மாட்றா.
நான் அவளை பார்க்காம அவ கூட பேசாமல் இருந்தால் தவிப்பேன்னு தெரிஞ்சும் என்ன அந்த தவிப்பிலேயே நிற்க வைக்கிறாடா மச்சான். அதுவும் இல்லாமல் இன்னும் 2 வாரத்தில் எனக்கும் அவளுக்கும் கல்யாணம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இது எப்போ நீ என்கிட்ட சொல்ல போகிற? என்னையும் சொல்ல வேணான்ட்ட, அத்தையையும் சொல்ல வேணான்ட்ட, அம்மாவையும் சொல்ல வேணான்ட்ட. நீயே சொல்லணும்னு எப்போ சொல்ல போகிற? அதுவா, இன்னைக்கு நைட்டே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சிட்டு இருக்கான். இப்படியே டைமும் போகுது. இப்போ ஒரு 11:00க்கு மேலே உங்கள் ஜன்னல் வழியாக யாரோ உங்கள் ரூமுக்கு வராங்க. நீங்கள் ரொம்ப பயத்தில் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ அந்த பர்சன் அவங்க மேலே இருக்க டஸ்டெல்லாம் அப்படியே தட்டி விட்டுட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. ஜங்குக், நீங்கள் தானா? நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு வந்து அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவன் அப்படியே உங்களோட தலையை கோதி விட்டுட்டு, எதுக்கு பயந்தீங்க? ஆ, உங்களை யார் இந்த வழியாக வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்கிறீங்க அவனை. சும்மா தாண்டி வந்தேன். அது அது ஒன்றும் இல்லை. இன்னும் 2 வீக்ஸில் உனக்கும் எனக்கும் கல்யாணம். எது? உங்களுக்கும் எனக்கும் கல்யாணமா? நீங்கள் என்ன பாவம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அவனை கேட்குறீங்க. அவன் அகைன் உங்களை பிடிச்சி ஹக் பண்ணிவிட்டு, நான் ஏன்டி பாவம் பார்க்குறேன்? எனக்கு என்ன வேறு வேலை இல்லையா? இல்லை, அது அப்படி சொல்லலை. உங்களுக்கு என்ன பிடிக்குமானோ தெரியல. நீங்கள் இப்போ இப்படி சொன்னதும் எனக்கு அப்படி தான் தோணுச்சு அப்படின்னதும் அப்படியே உங்களோட சீக்ஸை பிடிச்சிட்டு, ஹே வயன், யூ ஒன்லி பிலாங்ஸ் டு மீ. புரியுதா உனக்கு? வேறு எவனும் உன்னை தொடக்கூடாது என்னை தவிர. உன் ஃபேஸை பார்த்தாலே என் 1000 கவலையும் கரைஞ்சு போகுது. உன் கண்ணே என்கிட்ட 1000 கேள்வி கேட்குது. அந்த கேள்விகள்லாம் ஆன்சராக நான் தான் இதோ இங்கே நிற்கிறேன். என்னோடய மார்னிங் உன்னோட ஃபேஸை பார்த்து தான் ஸ்டார்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். என்னோடய நைட் உன்னை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு உன்னோட ஃபோர்ஹெட்டில் இதோ இந்த மாதிரி ஒரு முத்தத்தால் முடியணும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு ஃப்யூச்சரில் 2 பேபிஸ். ஒன்று உன்னை மாதிரி, இன்னொன்று என்னை மாதிரி. அவங்க 2 பேருக்கும் லவ்னா நம்ம தான் எக்ஸாம்பிளாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் இதெல்லாம் ஏன் ஜங்குக்? எனக்கே தெரியலடி. ஹாஸ்பிட்டலில் நான் உன்னோட ஹஸ்பண்ட்னு சொல்லி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே நீ என்னை கூப்பிடவே இல்லை. ஆனால் நான் அவ்வளோ ஃபீல் பண்ணேன் எல்லாம் ஏன் தப்புன்னு. நான் உன்னை தொட்டது கூட கிடையாது. ஆனால் அந்த இடத்துல உன் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணியிருக்கேன் என்னையே அறியாமல். உன்னை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணியிருக்கேன் என்னையே அறியாமல். எல்லாம் ஏன்னு நான் திங்க் பண்ணக்கப்புறம் தாண்டி எனக்கு தெரியுது நான் உனக்காக ஃபால் ஆகிட்டேன் அப்படின்னு. எப்போன்னு தெரியல எக்ஸாக்டாக. ஆனால் நீ அந்த இடத்துல இருக்கும்போது நீ எனக்கானவ, உன்னை யாரும் தொடக்கூடாதுன்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன்டி. ஐ ரியலி லவ் யூ வயன். ஐ லவ் யூ, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே உங்கள் நெக்கிட்ட வந்து, இங்கே பாரு வயன், நான் லவ் சொன்னக்கப்புறம் ஃபஸ்ட்டு உன்னை கிஸ் பண்ணுறது உன் நெக்கில் தான். இனிமேல் உன் நெக்கை பார்த்தா இதுதான் உனக்கு ஞாபகம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களை பார்த்துட்டு அவனோட ஹேண்ட்ஸ் உங்களோட சீக்ஸ் 2த்தையும் பிடிக்குது. பிடிச்சிட்டு அவனோட ஃபோர்ஹெட்டோடு உங்கள் ஃபோர்ஹெட்டை அட்டாச் பண்ணி உங்கள் நோஸோட அவன் நோஸை வந்து ரப் பண்ணுறான். வயன், வில் யூ மேரி மீ? உங்களுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் மட்டும்தான் வருது. ஜங்குக்கு அவனோட கையை வச்சு உங்களோட டியர்ஸ் எல்லாமே வைப் பண்ணி விடுறான். அல்லாத உன் கூட இனிமேல் நான் இருக்கேன். என்னோடய ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் வரைக்கும் உன் கூட நான் வருவேன். புரியுதா? புரியுது ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. சரி ஹக் பண்ணதெல்லாம் போதும், வா படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு போய் பெட்டில் படுக்கிறான். நீங்கள் அங்கேயே நின்றுட்டு, ஜங்குக் இங்கே தான் தூங்க போகிறீங்களா? ஆமாம். அது அண்ணாக்கு அம்மாக்கெலாம் தெரிஞ்சால் அதாவது தப்பாக நினைப்பாங்க. நினைக்கட்டும், ஏன் நான் புருஷன் தானே. ஆனால் அதுக்கு இன்னும் 2 வீக்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. ஹே வாடி அப்படின்னு சொல்லி உங்களை கைப்பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் அப்படியே போய் ஜங்குக்கோட மேலே விழுகிறீங்க. அவங்கள டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். உங்களுக்கு இங்கே ரொம்ப பயமாக இருக்குது. ஜங்குக், யாராவது வந்துட போகிறாங்க, வீட்டுக்கு போங்க. போக மாட்டேன். என்ன பண்ணுவ?
ஐயோ! குழந்த மாதிரி அடம் பிடிக்காதீங்க. அண்ணா இல்ல அம்மா யாராவது வந்துட்டா பிரச்சனையா போயிடும். ஆ குழந்தையா நானு? குழந்தையா? ஆமா, குழந்த தான் நீங்க. அப்படின்னா அந்த குழந்தை இப்போ என்ன பண்ண போகுதுன்னு பார்க்குறியா? ஆ அது 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 வேணாம் வேணாம் ஜங்குக் ப்ளீஸ். நம்ம எதா இருந்தாலும் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்துக்கலாம். ஹே லூசு! கண்ண மூடி தூங்கு. அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு உங்கள் ஜஸ்ட்லேயே படுத்து தூங்குறான். நீங்கள் அப்படியே அவனையே பார்த்துட்ருக்கீங்க. ஆஃப்டர் தட் நீங்களுமே நல்லா தூங்கியிருப்பீங்க. மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது ஜங்குக்க காணோம். எது இவ்வளோ சீக்கிரமாக போயிட்டாரா? நானே 5 எந்திரிச்சிருக்கேன்னா அதுக்கு முன்னாடியே போயிருக்காரா? சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டாரே அப்படின்னு நீங்கள் புலம்பிகிட்டே எந்திரிச்சு கண்ணாடி தான் பார்க்க போகிறீங்க. இப்போ கண்ணாடி கிட்ட ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்குது. அதை எடுத்து பார்த்தா ஜங்குக் தான். ஹே லூசு, நான் கிளம்பிட்டேன், பாய். நீ தூங்கிட்டு இருந்தியா? எனக்கு உன்னை எழுப்ப மனசே வரல, அதான் நான் போகிறேன். 8 கிட்ட ரெடியாரு, நம்ம அம்யூஸ்மெண்ட் பார்க் போகலாம் அப்படின்னு எழுதியிருக்கு. நீங்கள் சிரிச்சுட்டே பரவாயில்லையே பையன் சொல்லிட்டு தான் போயிருக்கான், அதுக்குள்ளே அவனை திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்களும் தான் குளிச்சுட்டு கொஞ்சம் கிளம்புறீங்க. எ ஃபியூ ஹார்ஸ் லேட்டர் நீங்களும் கிளம்பி கீழே இறங்கி வரீங்க. ஜங்குக் கீழே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான் போல். நீங்கள் அப்படியே ஜங்குக்கே பார்த்து நடந்து வரீங்க. உங்கள் கால் கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது. ஆக்சுவலாக உங்களுக்கு கால் ஒரு அளவுக்கு தான் சரியாக இருக்கும். நீங்கள் ஸ்லிப் ஆகிறத பார்த்ததும் ஜங்குக் எந்திரிச்சு ஓடி வந்து, ஏ லூசு கூப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அங்கேருந்து கீழே கொண்டு வரான். சாப்பிட்டியா? ம். சரி, நான் வெளில வாங்கி தரேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போயிட்டு அவன் காரில் உட்கார வச்சுட்டு அவன் தான் ட்ரைவ் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவன் உங்களுக்கு வந்துட்டு ஃபுட்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஆஃப்டர் நீங்கள் 2 பேரும் அம்யூஸ்மெண்ட் பார்க் போகிறீங்க. கொஞ்ச நேரத்தில் ஜங்குக்கு காணோம். நீங்கள் அப்படியே பயந்து நிற்கிறீங்க. அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. எல்லோரும் பார்க்கவுமே உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஜங்குக்கு எங்கே போனீங்க ஜங்குக்? எனக்கு பயமாக இருக்குது. எல்லோரும் பார்த்தாலே எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்துக்குள்ளே எல்லா இடத்துலையும் தேடுறீங்க. சடனாக உங்கள் கையை யாரோ வந்து பிடிக்கிறாங்க. ஜங்குக் எங்கே போனீங்க? எங்கே போனீங்க என்னை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவங்களோட ஹேரை கோதி விட்டுட்டு உன் கூட தான் இருக்கேன், பயப்படாத வா அப்படின்னு கூப்பிட்டு போகிறான். ஓகேடா மிஸ், இதோட நான் இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன். எனக்கு தெரியுது ரொம்ப லாங்காக இருக்குன்னு, பட் இதில் ஒரு மீனிங் இருக்குது. எல்லாருமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்டேஜில் அப்யூஸுன்ற அந்த ஒரு சில விஷயத்த நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பேட் மெமரிஸாக இருக்கலாம். உங்களோட ஃப்யூச்சரில் அது எல்லாமே சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் சொசைட்டியை பார்த்து பயப்படாதீங்க. தென் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனால் இந்த பேட் மெமரிஸ் எல்லாமே போய் நம்மளுக்கு ஹாப்பினஸ் மட்டும்தான் இருக்கும். அவங்கள நம்ம பார்க்குற வரைக்கும் வி வாண்ட் டு ஸ்டில் அலைவ். ஓகேவா? அப்புறம் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் உடஞ்சி போயிடாதீங்க. நம்ம கூட பிடிஎஸ் இருக்காங்க, பார்த்துக்கலாம். தென் பேடா மிஸ், ஐ மிஸ் யூ ஸோ மச். தென் சாரி, லேட்டாக தான் எஃப்எஃப் போடுறேன். எனக்கு இதுக்கே என்ன டைட்டில் வைக்கலான்னு தெரியல. சரி, ஓகே, டாட்டா.